கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. இந்த நிலைமையிலயும் எங்க குடும்பத்து மேல உங்களுக்கு இவ்ளோ அக்கறை இருக்கே. என்னாலதான் உங்களுக்கு அடிபட்ட உடனே வந்து பார்க்க முடியல. ஏன்னா என் குடும்ப சூழ்நிலை அப்படி ஒரே பிரச்சனை. அ, தப்பா நினைச்சுக்காதீங்கக்கா. அ, அ, இ- இ- இல்லக்கா, உங்களை பத்தி எனக்கு தெரியாது. நான் அப்படியெல்லாம் ஒன்றும் நினைக்கல. நீங்க கவலைப்படாதீங்கக்கா. ஏமா மூஞ்சி திருப்பிக்கிற? என்ன பார்க்க பிடிக்கலையா? அக்கா, அவளை இங்கிருந்து போக சொல்லுங்க. ப்ளீஸ் போக சொல்லுங்க. ஏமா அப்படிலாம் பேசுற? நீங்களே கேளுங்க. எங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல அடிபட்டு கிடக்குறாங்கன்னு கேட்ட நிமிஷத்துல இருந்து துடியா துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? என் மாமியார் வீட்ல யாரும் பார்க்க போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க கிட்ட கெஞ்சி கூத்தாடி மன்றாடி சம்மதம் வாங்கிட்டு வரதுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டேன் தெரியுமா? இப்படி கஷ்டப்பட்டு பார்க்க வந்த என்ன துரத்தி அனுப்புறாங்களே. நீங்களே கேளுங்கம்மா நியாயத்தை. எங்க அண்ணன் வேற ஜெயில்ல இருக்கான். என்ன விட்டா அவங்களுக்கு வேற யாரு இருக்காங்க? இல்ல எனக்கு தான் அவங்கள விட்டா வேற யாரு இருக்காங்க? அம்மா, அவங்கள ஒரு 2 வார்த்தையாச்சும் என்கிட்ட பேச சொல்லுங்கம்மா. எனக்கு யாரும் இல்லையா? இதோ கூட பிறந்த பொறுப்பாட்டும் இந்த அக்கா இருக்காங்க. என் உயிரை காப்பாத்துன என் பிள்ளை செல்வம் இருக்கா. அது போதும் எனக்கு. உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் எதிரா பேசின இவ எனக்கு தேவையில்லை. என் மகளே இல்ல, வெளியே போ சொல்லுங்கக்கா. நான் என்ன வேணும்னு அப்படி பேசினேன்? அன்னைக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. நான் வாழப்போன குடும்பத்தை இவங்க அந்த மாதிரி எல்லாம் பேசும்போது நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? அதனால்தான் அவங்களுக்காக பேச வேண்டியதாயிடுச்சு. அன்னைக்கு அப்படி பேசிட்டேன்னு நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன் தெரியுமாமா? பாவங்காவ அதான் வேற வழி இல்லாம பேசிட்டேன்னு சொல்றால. சம்பந்தப்பட்ட நானே கோவப்படாம இருக்கேன். நீங்க ஏங்கா கோவப்படுறீங்க? பாவங்காவ 2 வார்த்தை முகம் கொடுத்து பேசுங்கக்கா. நீங்க மன்னிச்சாலும் நான் மன்னிக்க மாட்டேன். என்ன இருந்தாலும் அன்னைக்கு அவ அப்படி பேசினது என்னால ஏத்துக்க முடியாது. எனக்காக பெத்த பொண்ணையே நீங்க தூக்கி எறிஞ்சு பேசுறீங்களேக்கா. உண்மையிலேயே நான் கொடுத்து வச்சுவதான். அம்மா, பேச மாட்டியாமா? நான் எங்கேயோ போறேம்மா. புகுந்த வீட்லயும் எனக்கு மரியாதை இல்ல, பிறந்த வீட்லயும் எனக்கு மரியாதை இல்ல. நான் எக்கேடோ கெட்டு போறேம்மா. என்ன ஜெயந்தி, இங்க வா. அக்கா, என்னக்கா அது? நீர் அடிச்சு நீர் விலகிடுமா? இவ யாரு? உங்க பொண்ணு. அவ எவ்வளவு கெஞ்சரா. அவகிட்ட கொஞ்சம் பேசுங்க அக்கா. பேசுமா நீயும். அக்கா, உங்களுக்காக தான் நான் அவகிட்ட பேசுறேன். அம்மா பேசுறேன்ட்டாங்க. ஐயோ அக்கா, நான் கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அப்புறம் என்ன தேடுவாங்க. நான் கிளம்புறேன். இத பாரு, அம்மா பொண்ணு 2 பேரும் ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் பாத்துக்கிறீங்க. 2 பேரும் பேசுங்க. இத பாரு, இந்த பழத்தெல்லாம் நறுக்கி அம்மாக்கு ஜூஸ் போட்டு கொடுன்னு. போயிட்டு வரட்டுமா? வரேன்க்கா. உடம்ப பாத்துக்கோங்க. பிரமாதம்மா. நான் கூட என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தேன் தெரியாம. கடைசி நேரத்துல எனக்கு ஒரு SMS கொடுத்து காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டு போ. அம்மா, உடம்பு சரியில்லாம படுத்திருக்கும் போது கூட செய்ய வேண்டிய வேலையை கரெக்டா செஞ்சுட்டேன். உங்க அம்மாவை பத்தி இப்போ அது புரிஞ்சுக்க. இப்ப பிரிஞ்சிருக்கிற அர்ச்சனா செல்வத்தை இனி எந்த காலத்திலையும் ஒண்ணு சேரவே விடக்கூடாது. அண்ணன் கூட இதேதாமா சொன்னா. என்ன, ஜெயிலுக்கு போனியா? என் புள்ள தினமும் பாத்தியா? ஆமாமா, அண்ணன் ஜெயில இருந்து வெளியே வந்த உடனே அர்ச்சனாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுது. அதுல என்னடி தப்பு? அர்ச்சனா தான் இன்னும் கைப்படாத ரோசாவா தானே இருக்கா. இது வரைக்கும் நம்மள அவமானப்படுத்தின அந்த குடும்பத்தை பழி தீக்கணும், அர்ச்சனா வாழ்க்கை கெடுக்கணும்னு மட்டும்தான் திட்டம் போட்டுட்டு இருந்தோம். உன் அண்ணன் மனசுல இப்படி ஒரு ஆசை இருக்குன்னா அவனுக்கு அவளை
கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நம்மளோட லட்சியமா இருக்கணும். அதுக்கு என்ன வழியோ அது யோசி. சரிம்மா, அத பத்தி அப்புறம் யோசிப்போம். நான் டாக்டர் போய் பார்த்துட்டு வந்தேன். அவங்க நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு சொல்லிருக்காங்க. அவங்க கொடுத்த மாத்திரை மருந்தெல்லாம் நீ ஒழுங்கா சாப்பிட்டினாதான் பழையபடி பேச முடியும். சரியா? நீ கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம்டா. இந்த விஷயத்துல நீ இவ்வளவு அவசரப்படுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உன் கோவம் ரோஷன்லாம் ஓகேடா. அந்த பொண்ணோட வாழ்க்கையை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? நான் ஏன்டா யோசிக்கணும்? அவ தான் யோசிக்கணும். வாழ்க்கை சரியா இருக்கணும், வாழ்க்கையை இழந்துடக்கூடாதுங்கிற பயம் இருந்தா அவ கண்டிப்பா வந்திருக்கணும். அவ அதை பத்தி யோசிக்கவே இல்லை. அப்புறம் நான் ஏன் கவலைப்படணும்? அவளுக்கு அவ அம்மா தான் முக்கியம், எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம். மற்றவங்க எல்லாத்தோடய எனக்கு என் குடும்பம் தான் முக்கியங்கிற விஷயம் அவளுக்கு நல்லாவே தெரியும். இருந்து என்ன குடும்பத்துல இருந்து பிரிக்க பார்த்திருக்கா. அப்புறம் நான் ஏன் யோசிக்கணும்? அதான் தூக்கி எறிஞ்சிட்டேன். இதை பார், மறுபடியும் அவளை பத்தி பேசாத, புரியுதா? என்னடா நானும் பார்த்துட்டு இருக்கேன். குடும்பம்னு ஓவரா பண்ணிட்டு இருக்க. உனக்கு மட்டும்தான் உலகத்துல குடும்பம் இருக்குது. அப்பா அம்மா தம்பி தங்கச்சி எல்லாம் இருக்காங்களா? அப்படி என்ன உனக்கு குடும்ப பாசம்? பொண்டாட்டியை தூக்கி போடுற அளவுக்கு? டேய் வேண்டாம், நிறுத்து. என் குடும்பம் மேல நான் வச்சிருக்கிற பாசம் உனக்கு நல்லாவே தெரியும். அதை குறைச்சி பேசாத, எனக்கு பிடிக்காது. என்னடா பிடிக்காது? நானும் இவ்வளவு நாளா உன் கூட இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். சும்மா குடும்பம்னு உன்னையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு அந்த பொண்ணையும் எவ்வளவு நாள் கஷ்டப்படுத்த போற? டேய், உன் குடும்பத்துல இருக்கவங்க என்ன பெரிய தியாகிங்களா? உங்க அப்பா என்ன இந்த தேசத்துக்கு தொண்டு பண்ணிட்டாரா, இல்ல உன் தம்பி சமூக சேவை பண்ணிட்டு இருக்கானா? எதுக்குடா அவங்களுக்கு உழைச்சு கொட்டிட்டு இருக்க? ஒன்னு தெரியுமா? அவங்க எல்லாரையும் கெடுக்கிறதே நீதான்டா. என்னடா சொல்ற? நான் என்னடா கெடுத்தேன்? ஆமாண்டா, நீதான் கெடுத்த. ஏண்டா, நீ இருக்க தைரியத்துல தானே உன் அப்பாவும் உன் தம்பியும் ஊதரத்தனமா சுத்துறாங்க. உங்க வீட்டுல நீ மட்டும் ஆம்பளை, இன்னும் 2 ஆம்பளைங்க இல்ல? அவங்களால என்னடா பிரயோஜனம்? சின்ன வயசுல இருந்து வீட்டுக்காக உழைச்சு கொட்டிட்டு இருக்கல, இப்போவாது அவங்க திருந்துறாங்களா? அர்ச்சனா வீட்டுல தனி கொடுத்தனம் போகணும்னு சொன்னதுல என்னடா தப்பு? ஒரு விதத்துல அவங்க தனி கொடுத்தனம் போகணும்னு சொன்னது கரெக்ட்னு தான் நான் சொல்லுவேன். ஆமாண்டா, அப்படி அவங்க கேட்டதுனாலதான் உங்க வீட்டுல எல்லாருக்கும் பொறுப்பு வந்திருக்கு. இவ்வளவு நாளா ஊதாரையை சுத்திக்கிட்டு இருந்த உங்க அப்பா இப்ப வேலைக்கு போறேங்கிறாரு. கவர்மெண்ட் வேலை கிடைச்சாதான் செய்வேன்னு சொன்ன உன் தம்பி எந்த வேலை கிடைச்சாலும் பரவாயில்லைங்கிறான். ஏன் படிச்சுக்கிட்டு இருக்க உன் தங்கச்சி கூட படிப்பை நிறுத்திட்டு வேலைக்கு போறேங்கிறா. இப்படி எல்லாருமே நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக விட்டு கொடுக்க தயாரா இருக்கும்போது அவங்களுக்காக நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என் பொண்டாட்டியை கூட தூக்கி போட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கியே, இதுக்கு பேர் பாசம் இல்லடா, வெறி. சிவா, போதும், நிறுத்துறா, போதும். இதுக்கு மேல என் குடும்பத்தை விமர்சனம் பண்ணாத, எனக்கு பிடிக்கல. நான் உண்மையிலே சொல்றேன். என்னடா பிடிக்காது? நான் அப்படித்தான் பேசுவேன். உன் குடும்பத்துக்காக உழைச்சு கொட்டி அவங்க எல்லாரும் சோம்பேறியா வச்சிருப்ப. அதை நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? இந்த பார், இப்படி ஒரு குடும்பத்துக்கு உழைச்சு கொட்டுறது சுத்த பைத்தியக்காரத்தனம். போதும், நிறுத்துறா. நானும் பாத்துட்டே இருக்க, சும்மா என் குடும்பத்தை பத்தி குறை சொல்லிட்டே இருக்கிறேன். என் குடும்பத்துக்காக நான் உழைக்காம வேற யாரும் உழைப்பா? அவங்க எப்படி இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அவங்க என் குடும்பம், அவங்களுக்காக உழைக்க வேண்டியது என்னோட கடமை. அவங்க சந்தோஷமா வச்சுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. சாகுற வரைக்கும் என் குடும்பத்துக்காக தான் நான் வேலை செய்வேன். இதை பார், என் குடும்பத்தை பத்தி தப்பா பேசின அர்ச்சனாவை நான் தூக்கி எறிஞ்சிட்டேன். நீ ஏதாவது விமர்சனம் பண்ண, அப்புறம் உன்னையும் தூக்கி எறிஞ்சிருவேன், பாத்து. ஏய், என்ன தூக்கி போட்டுருவே நீ? ஆமாண்டா, நீ யாரா? என் குடும்பத்தை பத்தி பேச உனக்கு என்னடா உரிமை இருக்கு? டேய், நிஜமா தான் சொல்றேன். நிஜமா தான் சொல்றேன். என் குடும்பத்தை பத்தி பேச நீ இல்ல, யாருக்கும் இந்த உரிமையும் கிடையாது. ஆமாண்டா, நான் தான் கிறுக்குத்தனமா என் உயிருக்கு உயிரான ஃப்ரெண்டாச்சு, உன்னோட சுக துக்கத்துல எனக்கும் பங்கு இருக்குன்னு தப்பா பேசிட்டேன். இதெல்லாம் சொல்றதுக்கு நான் யாரு? எனக்கும் உன் குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நான் தாண்டா இவ்வளவு நாள் பைத்தியக்காரத்தனமா நினைச்சிட்டேன். அது என் பொண்டாட்டி உன்னை அண்ணன் மாதிரி நினைச்சிட்டா, நானும் அர்ச்சனாவை தங்கச்சி மாதிரி நினைச்சிட்டேன். அதனாலதான் என் குடும்பத்துல உனக்கும் உன் குடும்பத்துல எனக்கும் உரிமை இருக்குன்னு தப்பா பேசிட்டேன்டா. மன்னிச்சிடா. இனிமே நான் எதுவும் கேட்க மாட்டேன். உன் குடும்பத்துக்கு போய் நீ நல்லா உழைச்சு கொட்டு. அந்த பொண்ணோட வாழ்க்கை எப்படி போனா யாருக்கு என்ன? நீ போ. இனிமே நான் தலையிட மாட்டேன்டா. இஷ்டம் போல இரு, இஷ்டம் போல செய். நான் வரேன்டா. டேய் சிவா, டேய் சிவா, டேய் டேய், சரி வா, வாடான்னு சொல்றேன்ல. போப்பா, நான் யார் உனக்கு? என்ன எதுக்கு கூப்பிடுற? டேய் வாடா, பேசிக்கலாம். அதான் பேச வேண்டியெல்லாம் பேசிட்டேன். இனிமே புதுசா என்ன இருக்கு பேசுறதுக்கு? நான் கிளம்புறேன், விடு. ஆமா, பெரிய ரோஷம் இருக்கு. நான் பேசாம வேற யாரா பேசுவா? வா. டேய் விடுறா. டேய், என்னடா ஆச்சு உனக்கு? நான் உன் ஃப்ரெண்ட்ரா, உன்கிட்ட பேச எனக்கு உரிமை இல்லையா? அதான் எந்த உரிமை இல்லையே நீயே சொல்லிட்டியா. இப்ப என்ன புதுசா வந்துச்சு? விடு, நான் கிளம்புறேன். டேய் டேய் டேய், என்னடா நீ சும்மா கோவப்பட்டுட்டு இருக்கிற? என் குடும்பத்து மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியும்ல. அப்புறம் நீ சும்மா அதையே தப்பா பேசிட்டு இருந்தா அப்புறம் எனக்கு கோவம் வராம வேற என்ன வரும்? என்ன இருந்தாலும் என்னை யாருன்னு கேட்ட பத்தியா? மனசு எவ்வளவு வலிக்கு தெரியுமா? சரிடா, நான் தான் ஏதோ அவசரத்துல திட்டிட்டேன். அது கண்டிப்பா உன் மனசு கஷ்டமா தான் இருந்திருக்கும். அதுக்கு வேணா 2 அடி அடிச்சிருக்கலாம்ல. என்னமோ பெருசா கோச்சிக்கிட்டு போற. டேய், நான் தான் ஏதோ தெரியாம கத்திட்டேன். நான் கேட்காம அவர் யார் கேட்பா? எனக்கு அந்த உரிமை இல்லையா? நீ கேட்டு சண்டை போட்டுருக்க வேணா. இதை பாடுறா சிவா,
வாசு வேலைக்கு காசுக்காக கஷ்டப்பட்டப்போ உன் பொண்டாட்டியோட நகை இந்த ஆட்டோ எல்லாத்தையும் அடமானம் வச்சு பணம் கொடுத்தவ நீ. உனக்கு இல்லாத உரிமை என் குடும்பத்து மேல வேற யாருக்கடா இருக்குது? இன்னும் பெருசா கோச்சிட்டு ஆட்டோ எடுத்து கிளம்பி போறா. என்னை விட்டு எங்க போயிடுவ நீ? வா டேய் வாடா, டேய் வாடா, விட்றா. டேய் வாடா, வாடாங்கறல்ல சும்மா. என்ன சாப்பிட்ற? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். அண்ணா 2 டீ போடுங்கண்ணா. டேய் கோச்சிக்காதடா, அதான் மன்னிப்பு கேட்டேன்ல. சரி சாயங்காலம் ஒன்று ஒரு பீர் வாங்கி தட்டுமா? ஆ? இதுக்கு மட்டும் சீக்கிரண்ணா. அண்ணா சீக்கிரம் தாங்கண்ணே. ஆ வட்டி எவ்வளோடாச்சு? வட்டியா? என்ன வட்டி? தங்கச்சி நகையை அடமானம் வச்சு எனக்கு பணம் கொடுத்தல, போன மாதம் நான் வட்டி கட்டல, அதான் எவ்வளோன்னு கேட்டேன். அதை நான் கொடுத்துட்டேன் விடு. நீ ஏன்டா கொடுத்த? உன்னை யார் கொடுக்க சொன்னது? உன் வருமானம் உன் குடும்பத்துக்கே சரியா இருக்கும். தேவையில்லாத வெள்ளம் பண்ணிட்டு இருக்காது. வட்டி எவ்வளோன்னு சொல்லி நான் தரேன், போகும்போது வாங்கிட்டு போ. அதை விடுறா. டேய், டேய், நில்லுடா. டேய், நில்லு. டேய். டேய், டேய். எங்க வந்து யாருக்கிட்ட கை வைக்கிறா? என்ன திமிரு இருக்கு உனக்கு? கை கால ஒழுங்கா தானே இருக்கு. ஒழுங்கா வேலை செஞ்சு பொழைக்கலாம்ல. சார் தெரியாம பண்ணிட்டேன் சார். என்ன தெரியாம பண்ணிட்டேன்? நடடா போலீஸ் ஸ்டேஷன் போடா. டேய், சார் என்ன மன்னிச்சிருங்க. இவ்வளவு காசு எடுத்து மாறா. டேய், என் பாக்கெட்ல 150 ரூபா இருந்துச்சு. 50 ரூபா இருக்கு. 100 சார் ரூபா. 50 ரூபா சார் எடுத்தேன். 100 ரூபா எடுக்கல சார். டேய், போய் சொன்னா சார், கொன்னே சார், போட்டுருவேன். எடுத்தேன். நடிக்க, நடிக்க. உண்மையா சொல்றா? உண்மையா சொல்லு. பசி கொடுமை சார். பசினால திருடிட்டேன் சார். டேய், என்ன அடிக்காதீங்க சார். திருடுறவன் ஏதாவது காரணம் சொல்லி தான் திருடுறான் உன்னெல்லாம். சரி பாவம் விட்றா. என்னடா இவனுக்கு போய் பரிதாபப்படுற? விட்றா. உன் பேர் என்ன? குப்பம் சார். ம். எந்த ஊரு? ஆற்காடு பக்கத்துல திமிரி சார். கை கால்லாம் ஒழுங்கா தானே இருக்கு. டீ கடையில் டீ கிளாஸ் கழுவுனா கூட ஒரு நாளைக்கு 30 ரூபா கிடைக்கும். அப்புறம் ஏன் இந்த கேவலமான பழப்பு? நான் எல்லா இடத்துலயும் வேலை கேட்டு பார்த்துட்டேன் சார். நான் சென்னைக்கு புதுசுன்றதுனால யாரும் வேலை கொடுக்க மாட்டேன்றாங்க சார். உனக்கு என்ன வேலை தெரியும்? டீசல் இன்ஜின் மெக்கானிக் வேலை தெரியும் சார். மெக்கானிக்குங்கிற? அப்புறம் உன் ஊர்லயே வேலை பார்க்க வேண்டியதானே? எதுக்காக இங்க வந்து இப்படி திருடிட்டு இருக்க? சினிமா ஆசையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை சார். ஊர்ல ரொம்ப நாளா மழை பெய்யல சார். அதனால விவசாயம் நடக்கல சார். விவசாயம் இல்லாதனால எனக்கு எந்த வேலையும் கிடைக்கல சார். அதனால வேலை தேடி சென்னைக்கு வந்துட்டேன் சார். ம். சரி, அது என்ன கையில பேரு? இது என் பொண்டாட்டி பேர் சார். நாங்க 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் சார். அவ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு சார். அவ படுற கஷ்டத்தை பார்க்க முடியாம தான் சென்னைக்கு வேலை தேடி வந்தேன் சார். டேய் அந்த 50 ரூபாய் கொடுறா. டேய், என்னடா? இந்தாங்க, அங்க ஒரு டிஃபன் கடை இருக்கு, போய் முதல்ல சாப்பிடுங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி எல்லாம் இருக்கட்டும். வேலை ஏதாவது கொடுத்தா பொறுப்பா செய்வீங்களா? உங்க காலுக்கு செருப்பா இருப்பா சார். சரி, நீங்க போய் முதல்ல சாப்பிட்டு பக்கத்துல இருக்க டீ கடைக்கு வாங்க போங்க. என்னடா பாக்குற? எல்லாம் எனக்கு தெரியுதுடா. என்ன தெரியுது? நீ என்ன அவனுக்கு பரிதாபப்பட்ட வேலை கொடுத்த? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? அதுக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷல் காரணம் இருக்குன்னு எனக்கு தெரியும். என்ன புதிர் போட்டு பேசுற? புதிர்லாம் ஒன்றும் போடல மச்சான். அவன் கையில அர்ச்சனான்னு பச்சை குத்திருக்க, அதுக்கு தானே வேலை கொடுத்த? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. டேய், அர்ச்சனாவை தூக்கி போட்டேன்னு உன் வாய் தாண்டா சொல்லுது. ஆனா அவன் உன் மனசுல வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியும். அது போதும். எப்படி நீங்க ஒன்னா சேர்ந்துருவீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா. சரி மச்சான், நான் கிளம்புறேன். உன் ஆளு வருவான், அவனை கூட்டின்னு போய் கல்லால உட்கார வை. வரட்டா முதலாளி? வாங்க. டேய், இவர் பேர் குப்பேன். இனிமே நம்ம ஷெட்ல தான் வேலை செய்வார். எது எது எங்கெங்க இருக்குன்னு சொல்ல அவருக்கு பார்த்துக்கோங்க. சரி சார். பேரப்பாரு குப்பை. எந்த ஊரு? திமிரி சார். என்னரி? திமிரினா திமிரி. அது எங்க இருக்கு? ஆற்காடுக்கு பக்கத்துல இருக்குண்ணா. ஓ, ஊர் நாடா. இதுக்கு முன்னாடி மெக்கானிக் செட்டை பார்த்திருக்கியா? போல்ட் நட்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? தெரியுண்ணா.
தெரியுமா? ஊர் நாட்டுல இதெல்லாம் எங்க பாத்துருக்க போற? உனக்கெல்லாம் நான் தொழில் சொல்லி தரணும், நீ என்கிட்ட கத்துட்டு போய் தனியா செட்டு வைப்ப, நான் உன்கிட்ட வந்து வேலை கேட்கணுமா? இங்க சூர்யான்னு ஒரு பையன் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான், அவன் போனான்னு சொல்லிட்டு நான் நிம்மதியா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இப்ப ஏன் நிம்மதியை கெடுக்கிறதுக்கு நீ வந்திருக்கியா? போ போ போ, அந்த 16-15 ஸ்பேனர் எடுப்போ. டேய் என்னடா என்ன பேசிட்டு இருக்க அவர்கிட்ட? அண்ணா இந்த குப்பமை எனக்கு ஒன்றும் வேலை தெரியாதுலாண்ணே, நீங்க சொன்ன மாதிரி அதான் வேலை சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். பையனா? இவருக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்குடா. அண்ணன் கூப்பிடு. சரிங்கண்ணே. இதை பாரு, இவர் ஊர்ல மெக்கானிக் தெரியுமா உனக்கு? மெக்கானிக்கா? ஆமா, டீசல் இன்ஜின் மெக்கானிக். உன்னோட இவருக்கு தொழில் நல்லாவே தெரியும், அதனால கூட மாட இருந்து ஒத்தாசி செய், புரியுதா? அண்ணே குப்பண்ணே, இதுக்கு முன்னாடி நீங்க மெக்கானிக்கிறத என்கிட்ட சொல்லியிருந்தா நான் இவ்வளோ பேசிருக்க மாட்டேன்ல அண்ணே. தப்பா எடுத்துக்காதீங்கண்ணே. பரவாயில்ல விடுங்க. இதை பாருங்க குப்பன், நீங்க திருட வந்தவர், இருந்தாலும் உங்களை நம்பி இங்க வேலை கொடுத்துருக்கேன். என் நம்பிக்கை காப்பாற்றணும், புரியுதுங்களா? கண்டிப்பா காப்பாத்துவேண்ணே. ம், நீங்க இங்க எப்படி வேலை செய்றீங்களோ அதை பொறுத்து தான் உங்க சம்பளம் இருக்கு. நல்லபடியாக வேலை செஞ்சீங்கன்னா நீங்க இங்கேயே சாப்பிட்டு இங்கேயே தங்கிக்கலாம். அப்பதானே நீங்க ஊருக்கு உங்க பொண்டாட்டி அர்ச்சனாக்கும் குழந்தைங்களுக்கும் நீங்க காசு அனுப்ப முடியும். ம், நீங்க பாராட்டுற அளவுக்கு நான் நடந்துக்குவேண்ணா. டேய் போடா, போய் இந்த வண்டியில் என்னன்னு பாரு, அப்படியே இவருக்கு எந்தெந்த பொருள் எங்கெங்க இருக்குன்னு காட்டுப்போ. சரிங்கண்ணே. குப்பண்ணே வாங்கண்ணே போலாம். அண்ணன் அங்க இருக்காருண்ணே. பசு, இது பாருங்கண்ணே, நம்ம மோசம் போயிட்டோண்ணே. என்னாச்சு? பாருங்கண்ணே. ₹1,00,000 மோசடி அசல்வாதி லோகநாதன் கைதாவாரா?